உறவுகளுக்கு வணக்கம். நேற்று திருச்சியில் நடைபெற்ற மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு பேரெழுச்சியாக நடைபெற்று வெற்றி பெற்றதை ரொம்பவே சந்தோஷம். இது வெற்றி மாநாடு அப்படிங்கிற சொல்றதை தாண்டி நிறைய விமர்சனங்களை உடைச்ச மாநாடு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடைபெற்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 8.5% வாக்குகள் பெற்று தமிழ்நாட்டுடைய அங்கீகரிக்கப்பட்ட கட்சா வளர்ந்துச்சு. தாவேக்காவை சேர்ந்த தொண்டர்கள் எல்லாமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த வாக்குகள் எல்லாமே வந்து நாம் தமிழர் கட்சியோட இல்லை, தாவேக்காவை சேர்ந்த ஓட்டு, நாங்கள் தான் ஓட்டு போட்டோம், நாங்கள் தான் 8.5% வந்ததுக்கு காரணமே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி தாவேக்காவை சேர்ந்த தொண்டர்கள் எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ விமர்சனங்களை உடைச்ச மாநாடு தான் நேற்று திருச்சி நடைபெற்ற மாநாடு. பேரெழுச்சியாக நடைபெற்ற இந்த மாநாடு வெற்றி பெற்றது அப்படிங்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா இன்னைக்கு நேற்று இது யாருமே எதிர்பார்க்கல. கண்டிப்பாக வந்து மாற்றுக் கட்சியில் உள்ளவங்க எல்லாரும் நினைச்சிருப்பாங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியில் ஒரு பெரிய கூட்டமெல்லாம் கிடையாது, யாருமே வரமாட்டாங்க, காலிச்சாராக தான் இருக்கும், திடல் நிரம்பி வழிஞ்சுது. ஸோ இதை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ எவ்வளோ சந்தோஷமா இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்ன அப்படின்னா, என்னால் அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள முடியல. ஏன் கலந்து கொள்ள முடியல அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணம் சூழ்நிலை அப்படிங்கிறதா. இந்த சூழ்நிலை உருவானதுக்கு காரணமும் கூட அரசியலாக தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு வெளியூர்களில் வேலை பார்க்குற நிறைய பேர் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள முடியல. என்னுடைய நண்பர்கள் கூட இங்கே இருக்கிறவங்களாம் சொன்னாங்க, நானும் போக முடியல. நிறைய பேர் என்னை தொடர்பு கொண்டு கேட்டாங்க, ஏன் மாநாட்டுக்கு வரல. என்னுடைய வேலை செய்கிற நண்பர்கள், கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாருமே அழைச்சி கேட்டாங்க, ஏன் மாநாட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே மனசு வருத்தம், எனக்கு சரியா தூக்கம் வரல, அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள முடியல அப்படின்றது. இதற்கு காரணமும் கூட என்ன அப்படின்னா, அரசியல் தான். சரியான வேலை வாய்ப்புகள் இல்லை, வெளியூரில் தங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை, எல்லாமே வந்து நம்மளை அந்த மாநாட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. ஸோ இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த கட்சியில் நாங்கள் எல்லாருமே கடப்படி ஈடுபட்டு இருக்கிறோம். ஸோ இதை மாற்றணும், உடைக்கணும். விவசாயத்துக்கு அங்கீகாரம் கொடுத்திருந்தா சொந்த ஊர்லேயே விவசாயம் பண்ணியிருப்போம். கண்டிப்பாக நம்ம ஊர்லேயே விவசாயம் பண்ணி நம்ம சம்பாதிச்சது இருக்கலாம், வெளியூரில் தங்கி வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. ஸோ இது எல்லாத்துக்குமே மாற்றம் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு எல்லாருமே வாக்களிக்கணும். ஸோ 2026 எல்லாரும் மாற்றத்தை என்ன சந்திக்கணும் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சிக்கு கண்டிப்பாக வாக்களிங்க. கொஞ்சமாவது மக்கள் வந்து சிந்திச்சு பாருங்க. நாங்கள் எல்லாருமே வந்து நடனத்தை பார்த்தோம், பாட்டுகளை பார்த்தோம், நடிப்பை பார்த்தோம், ஒரு கட்சியில் சேரலை. நாங்கள் கொள்கை கோட்பாடுகளால் சேர்ந்தோம். ஸோ கொள்கை தலைவர்களால் சேர்ந்ததான் நாங்கள் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது. ஸோ இன்னைக்கு இந்த கட்சியில் பயணிக்கணும் அப்படின்னா அது ஒரு தனி பயணம் அப்படிங்கிறதான் சொல்லணும். ஏன்னா எத்தனையோ கட்சிகள் இருக்கு. எப்போ முன்கூட்டியே தொடங்கப்பட்ட கட்சிகள் இருக்கு, 60 வருடங்களுக்கு முன்னாடி தொடங்கப்பட்ட கட்சிகள் இருக்கு. இது எல்லாத்துக்கும் வித்தியாசமான உருவாக்கப்பட்ட கட்சி அப்படிங்கிறதா இந்த நாம் தமிழர் கட்சி. ஸோ இதில் பயணிக்கக்கூடிய தொண்டர்கள் யாருமே வந்து தோல்வி பயம் உள்ளவங்க கிடையாது, வெற்றி எதிர்பார்த்து சேர்ந்தவங்க கிடையாது. ஏன்னா வெற்றி என்பது எளிதுமல்ல, தோல்வி என்பது முடிவும் அல்ல. அந்த மாதிரி ஒரு கோட்பாடுகளை வச்சுதான் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த நாம் தமிழ் கட்சியில நாங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இது அனைத்து மக்களுமே புரிஞ்சுக்கணும். ஸோ 5000 ரூபாய் கிடைச்சிருக்கு, இலவசத்தை அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி யாருமே ஏமாறாதீங்க. 5000 ரூபாய் இருக்கு அப்படின்னா உங்க மேல எவ்வளவு கடனை சுமத்துறாங்க அப்படின்றத பாருங்க. அந்த 5000 கொடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளவு கடனை உங்க தலையில சுமத்தி இருக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. நீங்க எல்லாருமே யோசிக்கலாம், நாங்க எதுவுமே கடனெல்லாம் கட்டலையே, எங்களுக்கு காசு கொடுத்துருக்காங்க, யாருமே எங்கிட்ட திருப்பி கேட்கலையே. கடன் அப்படிங்கிறத எப்படி வசூல் பண்றாங்க அப்படின்னா, வரி மூலமா. எந்த அளவுக்கு வந்து தமிழ்நாடு கடன் வாங்குதோ அந்த கடன் அடைக்கிறதுக்கோ இல்லை வேற ஏதோ ஒரு விஷயம் அவங்க செலவை பயன்படுத்துறதுக்கு என்ன